குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு பின்னாடி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேர்ட் சவுண்ட் வந்து கேட்டுட்ருக்கு. எஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபுஜேராவில் இருக்கோங்க. ஸோ இந்த vlog ஃபுல்லாகவே என்ன வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுஜேரா பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம், எந்த ஐலாண்டில் இருக்கோம், ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த இடம் இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன விளையாடுறதுக்கு வந்து என்னென்னலாம் இருக்குது, ஸோ நாங்கள் எவ்வளோக்கு புக் பண்ணோம், இந்த மாதிரியான சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தாங்க இது. ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 7:15 கிட்டே ஆகுதுங்க. எல்லாருமே தூங்கிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் வீட்டில் பசங்க, அனீஷ் எல்லாருமே தூங்கிட்டுருக்காங்க. ஸோ நான் மட்டும் அந்த சன்ரைஸ் வந்து பட்டோன்னே எந்திரிச்சாச்சு. ஸோ கம்ப்ளீட் வியூ ஆஃப் த ரிசார்ட் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து சீக்கிரம் எந்திரிச்சாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காலையில் அந்த பேர்ட் சவுண்டு, அதோட ரொம்ப அந்த க்ரௌட்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சூப்பராக வந்து இந்த இடத்த வந்து பார்த்துடலாங்க. ஸோ நான் வந்து எந்த ரிசார்ட்டில் வந்து புக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டி பீச் ஹோட்டல். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான ஒரு ஐலாண்டில் இருக்குங்க. ஸோ எனக்கு பின்னாடி ஒரு ராக் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஸ்னூப்பி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுஜேராவில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டெஸ்டினேஷன் டு பி சீன். ஸோ இந்த ஐலாண்ட் கிட்டேயே நாங்கள் அந்த ஐலாண்டில் தான் ஆக்சுவலி வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ராக்லாம் இருக்குது. இதை சுற்றி நிறைய போட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இருக்குங்க. ஸோ அந்த போட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இன்றைக்கி மேபி ஈவினிங் மேலே வந்து ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் நேற்று வந்துட்டு கம்ப்ளீட்டாக பூலில் இருந்தாச்சுங்க. ஸோ அதனால் டெட் டயர்ட். ஸோ இதுதான் ஃபுல்லாகவே இங்கே நாங்கள் தங்கியிருக்க அந்த ரிசார்ட்டோட ஏரியா. ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம வந்து போயிடலாங்க பேசிகிட்டே. எஸ், அகெயின் கம்மிங் டு த புக்கிங்ஸ். சாண்டி பீச் ஹோட்டல். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து ஃபுஜேராவுக்கு வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஐ ஃபைண்ட் த பெஸ்ட். ஒரு ஐலாண்டில் வந்து ஸ்டே பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் புக்டு இந்த ஐலாண்டில் வந்து புக் பண்ணேன். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஐலாண்டுங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டு. அதுக்கப்புறம் சுற்றி வந்து மவுண்டெயின்ஸ் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள், பீச், ஃபுல் பீச் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான லுக்கில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூடடாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. இல்லைன்னா இங்கே வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா யூ வில் ஹேவ் சம் லைக் மெனி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அனிஷ்லாம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் போயிட்டு அவங்க எங்களுக்கு ஃபுட்டு வந்து என்ன சொல்கிறது போய் வாங்கிட்டு வந்தாங்க. பிகாஸ் இங்கே வந்து வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பஃபெட் வந்து வச்சுருந்தாங்க, பார்பிக்யூ. ஸோ அந்த பார்பிக்யூ பஃபெட் வந்து பர் பர்சன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 dirhams வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு பர்சனுக்கு வந்து பஃபெட்டே அவ்வளோனா பட்ஜெட் வந்து பயங்கரமாக வந்து ஹை ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் ஈவன் ஐ டோல் லைக் டோன்ட் வாண்ட். ஸோ எல்லாருமே அதை ப்ரிஃபர் பண்ணல. ஸோ அதனால் அவங்க பக்கத்தில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்குது சுற்றி. ஸோ அங்கே போயிட்டு ஃபுட்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. தென் அதர் தேன் தேட் இந்த ரிசார்ட்டே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் கூட யூ கேன் கம் ஹியர் அண்ட் ஸ்டே. 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பீச்சை நோக்கி நடந்துக்கிட்டே இருக்கேன். இங்கே போகலாமான்னு தெரியல. ஸோ நம்ம கடகடன்னு செக்யூரிட்டியெல்லாம் வரதுக்கு முன்னாடி வில் ஜஸ்ட் கோ அண்ட் see the view. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் எவ்வளோக்கு புக் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஐ வில் கிவ் யூ த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ அப்படியே பாருங்கள் வியூ ஆஃப் த ஸ்னூப்பி ஐலாண்ட். ஃபுல்லாக பீச், போட். ஓகேங்க, நம்ம அப்படியே வந்து ஒரு அம்யூனிட்டிஸாக வந்து பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணோம்
இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் வந்து ஒரு ரிசார்ட் ஃபுஜேராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயினே வந்துட்டு டூரிசம், இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்லாம் இருக்குது. பட் நாங்கள் தங்கியிருக்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மெயினே வந்து டூரிசம் அட்ராக்ஷன்ஸ் தான். ஸோ இங்கே அதை தாண்டி வந்து பெருசாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாது. ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்படியே வந்து யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் ஹாலிடேஸ் ஹியர். ஸோ குழந்தைங்கள்லாம் தரோவாக என்ஜாய் பண்ணாங்க. பூல் வந்து அமேசிங்காக இருந்துச்சு. அது எல்லாமே நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ எஸ், ப்ரைஸ் எவ்வளோ வந்து நாங்கள் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2 nights வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இப்போ 2 adults and 2 kids அந்த கேட்டகரியில், அதாவது அடல்ட்ஸ்னாவே அபவுட் 12+னாவே அவங்க அடல்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துட்றாங்க. ஸோ இப்போ எங்களோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா 3 adults and 1 kid. மின்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து கிட்ஸ் லிஸ்ட்டில் சேர்த்துருந்தாங்க. மேக்னா வந்து ஷீஸ் இன் 2 adult கேட்டகரி. ஸோ இப்போ எங்களுக்கு 3 kids and 1 adult அப்படிங்கிறனால கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பெட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெட் வந்து வாங்கினோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பெட்டுக்கும் சேர்த்தவங்க 2 nights 3 daysக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2082 dirhams வந்து சார்ஜ் பண்ணாங்க, இன்க்ளூடிங் த டேக்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இப்போ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்து 2 adults and 2 kids, அதாவது வந்து பிலோ 10 years இருக்காங்க இல்லை பிலோ 12 years இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூம் டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா 1782 dirhams வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்ஸ் வந்து தேவை கிடையாது, நீங்கள் 2 adults 2 kidsனால். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 1780 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி பிரேக்ஃபாஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ரைஸ் டாரிஃப்ஸ் இந்த ரிசார்ட். நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் நாட் த ஈத் டைமே கிடையாது, இது ஃபெஸ்டிவல் சீசனும் கிடையாது. பிகாஸ் ஈத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 3 weeks அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஃபெஸ்டிவல் டைம் இல்லாதனால இந்த ப்ரைஸு. அப்படி இல்லைன்னா இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். கண்டிப்பாக வந்து ஒரு 2500 2800 900 அந்த மாதிரி dirhams கூட ஆகலாம். இட்ஸ் அக்கார்டிங் டு த அவைலபிலிட்டி. நீங்கள் எந்த சீசனில் புக் பண்ணுறீங்க, எந்த டைமில் புக் பண்ணுறீங்கன்னு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆல்மோஸ்ட் முன்னாடியே வந்து வி ஜஸ்ட் புக். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வி காட் இட் லைக் இது கூட கொஞ்சம் ஹை தான், பட் ஸ்டில் ஓகே கம்பேரிட்டிவ்லி டு நம்ம ரமதான்லாம் வந்து புக் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இப்போ ஏன் பின்னாடி பீச் நல்லா இருக்குல்ல, ஒரு சூப்பராக மார்னிங் வந்து அந்த சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே அந்த பீச்சோட அலை சத்தம்லாம் கேட்டுட்டு அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து அப்படியே அந்த பீச்சை வந்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ராக்குக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஐலாண்டுக்கே ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்னூப்பி ஐலாண்ட். எதுக்காக ஸ்னூப்பி ஐலாண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக்கோட லுக் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் கேரக்டர் ஸ்னூப்பி வந்து லைங் ஆன் இஸ் பேக் சைடு வந்து டர்ன் பண்ணி படுத்துக்கிற மாதிரி ஒரு வியூ வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ராக் இந்த ஐலாண்டுக்கு நேம் வந்து ஸ்னூப்பி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசார்ட் இந்த ஹோட்டலோட கம்ப்ளீட் உங்களுக்கு என்ன சொல்கிறது டிஸ்டன்ஸாக எவ்வளோ ஏக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7 acres வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வேறு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா பெருசாக வந்து நம்ம வேறு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம், இந்த ராக் வந்து பார்க்கலாம். திஸ் இஸ் சம்திங் வெரி வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா இந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது ஒன்று தான் வந்து இங்கே ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஸ்போர்ட் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனானா போட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து க்ரூஸ் ட்ரிப் மாதிரி வச்சுருக்காங்க, பேராகிளைடிங் இருக்குது, பேராசெயிலிங் இருக்குது. ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு சூப்பராக பேராசெயிலிங் மேலே பேராஷூட்லலாம் பறக்கிற மாதிரி அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூ கேன் ஸ்விம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஐலாண்டை சுற்றி காமிக்கிறதுக்கு ஒரு க்ரூஸ் ட்ரிப் மாதிரி குட்டியாக வந்து அரேஞ்ச் பண்ணுவோன்னு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியான எக்ஸ்பென்ஸ். நீங்கள் இது எதுவுமே ஹோட்டல் இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிலாம் உங்களுக்கு தனியாக பண்ணணுன்னா எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ இட் செப்பரேட்லி. அது மட்டும் இல்லாமல்
இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா மசாஜ் இருக்குங்க. ஸோ கேரளா மசாஜ் வந்து பண்ணுறாங்க. 30 மினிட்ஸ்க்கு வந்து 100 dirhams. ஸோ 1 hour பண்ணிங்கன்னா ஐ திங்க் 200 சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் மசாஜ் வேணும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ இட். 2 டைப் ஆஃப் மசாஜ் இருக்குங்க. ஒன்று வந்து ஓப்பன் மசாஜ், இன்னொன்று வந்து க்ளோஸ்ட் ரூம் மசாஜ். ஸோ ஓப்பன் மசாஜ் அப்படிங்கிறது இந்த பீச் கிட்டே வந்து ஜஸ்ட் தே மேக் இட் ஓப்பனாகவே வந்துட்டு டைரெக்டாக வந்து அப்படி வந்து மசாஜ் பண்ணுவாங்க. க்ளோஸ் ரூம் மசாஜ்னால் உங்களுக்கு மசாஜ்க்குனே தனி ஒரு சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து போயிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து செக்இன் பண்ணும்போதே தே வில் கிவ் யூ த கம்ப்ளீட் மேப் ஆஃப் திஸ் ஹோட்டல். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாலியாக யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் திங்ஸ். சூப்பராக வந்து நீங்கள் எல்லா மேப்பு எது எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ நீங்கள் அதுவும் வந்து vlogல வந்து பார்ப்பீங்க. ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தங்கியிருக்கிற இடத்துலேருந்து we have to go to different பிளாக்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ மார்னிங் வந்து எனக்கு என்னென்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த சன்ரைஸில் வந்து நம்ம vlog எடுக்கும்போது அது சூப்பராக தான் இருக்கும். யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் நம்ம வந்து எல்லாம் என்னென்ன வாட்டர் தீம்லாம் இருக்குது, வாட்டர் தீம் பார்க் இருக்குது, பூல் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்துடலாம். ஸ்னூப்பி ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மெரைன் ரிசர்வ்டு ஏரியா. ஸோ இங்கே என்ன ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்களோ பெட்டர் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் பெருசாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ரிசர்வ்டு ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணி அங்கே பீச்சில் சீலே வந்துட்டு உங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பீச்சில் வந்து மசாஜ், எஸ், ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். பீச்சில் ஓப்பன் மசாஜ். இங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மசாஜ் வந்து எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ்க்கு 100 dirhams. ஸோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஐ திங்க் மேபி 9 o'clock மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த மசாஜ் சென்டர். இங்கே வந்து ஒரு குட்டி வாட்டர் தீம் பார்க் இருக்குது குழந்தைங்களுக்கு. சூப்பர் அண்ட் க்யூட்டாக இருக்குது. ஸோ குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் மேக் தெம் டு கம் அண்ட் ப்ளே ஹியர். அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 o'clockலேருந்து ஐ திங்க் 9 o'clockலேருந்து இட் வில் ஓப்பன். ஸோ ரொம்ப சூப்பர் அண்ட் க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணுங்கள். So this is the theme park. ஃபைனலி வந்து நம்ம பூல் ஏரியாவுக்கு வந்து வந்தாச்சுங்க. பொதுவாகவே ரிசார்ட் புக் பண்ணும்போதே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் வந்து பூல் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். ஏன்னா குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்னு பார்த்திங்கன்னா அது ரூம், அந்த லொக்கேஷன் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பூல் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் நாங்களும் வந்து பூல் அந்த ஃபெசிலிட்டியோடு இருக்கிற ஐலாண்ட் இந்த ரிசார்ட்டில் தான் வந்து புக் பண்ணோம். ஸோ எஸ் இங்கே வந்து 2 பிக் பூல்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து குழந்தைங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க, இன்னொன்று வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க. நான் 2 பூலுமே வந்து காமிக்கிறேன். அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே குழந்தைங்களுக்கு இந்த பூல் வந்து பார்த்திங்கன்னா லைக் 2 meters ஃபீட்டில் இருக்குது. ஸோ அங்கே நாங்கள் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 1.5 to 2.5 அந்த டெப்த்தில் தான் வந்து இருந்துச்சு.
இங்கே பூல் வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பூல்லே வந்து பார் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்விம் பண்ணிவிட்டு யூ கேன் ஆல்சோ டேக் ஆல்கஹால். ஸோ சூப்பராக இருந்துச்சு, எஃபெக்டே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து என்னென்ன மாதிரி ஆல்கஹால்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காக்டைல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் மார்டினி இருக்குது, அது வந்து 55 dirhams வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி விஸ்கி ஸ்மாஷ் வந்து 60 dirhams. கொஞ்சம் ப்ரைஸ்லாம் வந்து எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்கும், ஏன்னா நம்ம வந்திருக்கிறது வந்து வெக்கேஷன் என்ஜாய் பண்ண இல்லையா. ஸோ அதனால் அவங்க வந்து ப்ரைஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாங் ஐலாண்ட் டீ வந்து 85 dirhams போட்டிருக்காங்க. மாய்டாய் வந்து 55 dirhams. அப்புறம் வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்ரால் ஸ்பிரிட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பினகொலாடா வந்து இருக்குது. பட் ஜின் ஸ்லிங் வந்து பார்த்திங்கன்னா 55 dirhams. அப்புறம் ஒன் டே ஸ்னூப்பி வந்து பார்த்திங்கன்னா 65 dirhams. ஸோ இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ டிஃப்ரெண்ட்டாக விஸ்கி, பிராண்டி, பியர், ஸோ எவ்ரி திங் தே ஆர் ஹேவிங். சூப்பர் கிளைமேட், மழை வருது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது வந்து ஃபுஜேரா வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிசார்ட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். 100% வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வெக்கேஷனாக இருந்துச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவும் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டாடா, பை பை, ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.